காலை வணக்கம். இந்த தீர்ப்பு மருத்துவருடைய கவனக்குறைவால் ஏற்படும் குற்றங்களுக்கான தீர்ப்பு. இந்த போலம் டெஸ்ட்டில் ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே என்ன சொன்னாங்கன்னா, மருத்துவர்கள் செய்கிற புதுமையான காரியங்களுக்கெல்லாம் அது கவனக்குறைவாக எடுத்துக்கொள்ள மாட்டாது. ஏனென்றால் மருத்துவர்கள் தங்களுடைய புதுமைகளை புகுத்தி நோயாளிகளை சிகிச்சை செய்தாலே ஒழிய மருத்துவத்துறையிலுடைய நோய் காக்கும் முறைகள் விரிவடையாது, விஞ்ஞான வளர்ச்சி அடையாதுன்னு சொல்லி அந்த போலம் டெஸ்ட்டில் அதுக்கப்புறம் பரமானந்தா காட்டுரா, அப்புறம் ஜேக்கப் மேத்யூ, அப்படின்னு நிறைய கேஸ் எல்லாம் வந்துச்சு. இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு மருத்துவர்களுக்கு உதவி செய்வதற்காக. ஒரு அருமையான வழக்கு. இதில் என்னன்னா, இது ஏஆர் 2026 சுப்ரீம் கோர்ட் 2695 ஏஆர் 2026 சுப்ரீம் கோர்ட் 2695 சுப்ரியா குமாரி எம்சி வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அண்ட் அதர்ஸ். சுப்ரியா குமாரி எம்சி வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அண்ட் அதர்ஸ். இதில் என்ன நடக்குதுன்னா, இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, மூளை ஆப்ரேஷன். அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அனீத்தீசியா டாக்டர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் போடுறாங்க. மறுபடியும் அவருக்கு டிஸ்டர்ப் ஆகி போகுது. அவர் மறுபடியும் கொலாப்ஸ் ஆகிடுறாரு. அதனால் அவர் மேலே நர்ஸு மேலே கேஸ் போடுறாங்க, 3 பேர் மேலே. அது குவாஷ் ப்ரொசீடிங்ஸ் போடுறாங்க. ஹைகோர்ட்டு குவாஷ் பண்ணிடுது. ஆனால் அதே நேரத்தில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஜேக்கப் மேத்யூ கேஸ் பிரகாரம் 4 பேர் கொண்ட குழுமம் ஆமாம், இந்த இன்வெஸ்டிகேஷன் இவங்க மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்லி ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அவர் டேக்கன் ஆன் ஃபைல். அதுக்கப்புறம் குவாஷ் ப்ரொசீடிங்ஸ் போடுறாங்க. மறுபடியும் ஹைகோர்ட் சொல்லுது, நீ போய் டிஸ்சார்ஜ் போட்டுக்கோ. அவர் டிஸ்சார்ஜ் போடுறாரு. டிஸ்சார்ஜ் டிஸ்மிஸ் ஆகுது. அது மேலே ரிவிஷன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகிறாரு, அது டிஸ்மிஸ் ஆகுது. அதுக்கு மேலே ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க, ஹைகோர்ட்லேயே டிஸ்மிஸ் ஆகுது. அதனால் அதுக்கெல்லாம் இவர் காம்பன்சேஷன் போடுறாங்க. காம்பன்சேஷன் கன்சூமர் போகிறதுல ஒரு 12 லட்சம் கொடுக்குறாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கன்விக்ஷன் குவாஷ் ப்ரொசீடிங்ஸை ஹைகோர்ட்டெல்லாம் கீழ்கோர்ட்லலாம் தள்ளுபடி பண்ணதை செட்டிசைட் பண்ணி குவாஷ் பண்ணுறாங்க. அதுதான் ஏஆர் 2026 சுப்ரீம் கோர்ட் 2695 சுப்ரியா குமாரி எம்சி ஸ்டேட் ஆஃப் கேரளா அண்ட் அதர்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மருத்துவ கவனக்குறைவால் மரணம் விளைவிப்பது டாக்டர் அனீத்தீசியா பர்சனலாக அவருக்கு கொடுத்துருக்கணும். சர்ஜரிக்கு முன்னாடி அவர் நர்ஸை விட்டு கொடுக்க சொன்னார். அதனால் பேஷண்ட் இறந்துட்டாங்க. ஆனால் நர்ஸு அவருடைய ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. பேஷண்ட் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும்போது அந்த அனீத்தீசியஸ்ட் அவங்க ஒர்க்கிங் அவர் முடிஞ்ச பிறகு அவங்க மேலே கவனக்குறைவான வழக்குகள் போட முடியாது அப்படின்னு சொல்லி ப்ரொசீஜரல் எரர், இது நடைமுறை தவறுகள் தான். இதெல்லாம் வச்சு குற்றம் செய்ததாக சொல்ல முடியாது. அதனால் பெயின் கில்லர் ஃபோனில் சொல்கிறது மெடிக்கல் அட்வைஸ் ஃபார் பெட்ரோஸ்பெக்டிவ் பெயின், நாட் கிராஸ் கிரிமினல் ரெக்லெஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. இது கடுமையான குற்ற நடவடிக்கை உட்பட்ட கவனக்குறைவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இறந்து போனது காரணம் அக்யூட் காரோனரி இன்சஃபிஷியன்சி. ஆமாம், ரத்த ஓட்டம் நின்று போனதுனால அவர் இறந்து போயிடுற ஹார்ட் அட்டாக் நின்று போயிருக்காரு. அது நர்ஸு போட்ட ஊசியால் தான் அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்ட்ரின் ஆஃப் ப்ராக்சிமேட் காஸ் பியாண்ட் பெர்மிசபிள் லிமிட்ன்ற ஒரு டாக்ட்ரின் அப்ளை பண்ணி காஸ் பண்ணிடுறாங்க. அந்த டாக்ட்ரினுக்கு கடைசி பேராகிராஃபில் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 304A டைரக்டாக ப்ராக்சிமேட் நெக்ஸஸ் ஃப்ரம் நெக்ஸ்டிலிஜென்ட் ஆக்ட் அண்டு டெத்துக்கு இருக்கணும். காசன்ஸ் அண்டு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் கவனக்குறைவனுடைய நேரடி தாக்குதலால் தான் மரணம் நிலைச்சிருக்கணும். ப்ரொசீஜர் இர்ரெகுலாரிட்டியில் கவனக்குறைவு குற்றங்கள் நடந்ததாக ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது முடிஞ்சுதான். சில பேருக்கு பிறப்பிலேயே பொய் சொல்கிற அதிகாரம் இருக்குது. ஏன்னா அவங்க பொய் சொல்லிவிட்டு அவங்க அந்த அந்த தண்டனையிலேருந்து, இறை தண்டனைலேருந்து, மன தண்டனையிலேருந்து
அவங்க வந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி தான் நேற்று சுதந்திர தின விழாவில் அந்த அம்மா தெள்ளந்தெளிவாக சொல்லுது, பாடுறது நிறுத்துன்னு. கார்கில பாத்திரம் பார்த்தல, அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து நிறுத்த சொல்லுது. அவங்க பாடின்னு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு சேர் எடுத்துன்னு வந்து போட சொல்கிறேன். சேர் எடுத்துன்னு வந்து சொல்கிறது கூட தப்பு தான். அவருக்கு தான் வயசாகிடுச்சா, உனக்கு வயசாகலையா? என்ன கூத்துப்பா இது. அது ஒன்று. இன்னொன்று, இந்த ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க, என் பேத்தியை காணோன்னு ஓடுவான் ஒரு பையன். அதுக்கு வந்து அங்கே ஏன்ப்பா என்னப்பா ஆச்சுன்னா, இந்த வீடு இந்த சிமெண்ட்டால் கட்டினதுனால இவங்க பேத்தி எல்லாம் இந்த வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் ஐயோ என் நாற்காலியை காணோன்னு சில பேர் சுற்றுறதுக்கான வாய்ப்பு. அதுக்கான காரணம் கேட்டால், எப்பா இவங்க பாரம்பரியமாக இவங்க வந்து கடவுளை பழிப்பாங்க, சனாதன கொள்கைகளை எதிர்ப்பாங்க, தவறான மனிதர்களை வந்து ஆதரிப்பாங்க. அது இல்லாமல் தமிழ் மொழி பற்றுன்னு சொல்லிக்கிட்டு, ஆனால் இவர்கள் தமிழர்களாக இருக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில் வந்து நான் சொன்ன அந்த கொள்கைகள் அடிப்படையில் நீங்கள், உங்கள் பாட்டி, நீங்கள் பேத்தி எல்லாரும் அந்த நாற்காலி உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னேன். அதுதான் அவன் தேடிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து எனக்கு மனசில் பட்டுன்னு சொல்லிட்டேன். காலை வணக்கம், நன்றி.